அவர் வந்து பக்தர் இல்லாமலா இருப்பார்? So manmana leads to mad bhakta, but the answer is that we can always remember Krishna 24 hours even without being a devotee of Krishna. இங்கே பதில் என்ன அப்படின்னா, ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணரே நினச்சிக்கிட்டு இருந்தால் அவர் பக்தராக தான் இருப்பார். ஆனால் இங்கே உண்மையான பதில் என்னன்னா, நம்ம வந்து 24 மணி நேரமும் கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டு இருந்து பக்தர் இல்லாமல் கூட இருக்கலாம். Because there are people who are thoroughly Krishna consciousness, or we can say more Krishna consciousness than devotee, but with a negative emotions. ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து பக்தர்களோட வந்து உயர்ந்த நிலையில் வந்து கிருஷ்ண உணர்வில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எதிர்மறையான நிலையில் இருக்கிறாங்க, பக்தர்கள் கிடையாது. So Kansa was fully Krishna consciousness, but with a fear, anger, hatred in his heart for Krishna. கம்சனும் வந்து கிருஷ்ண உணர்வில் தான் இருந்தான். ஆனால் பயத்தில், ஒரு வெறுப்பில், ஒரு எதிர்மறையான நிலையில் வந்து அவன் வந்து கிருஷ்ண உணர்வில் இருந்தான். Shishupal 24/7 Krishna consciousness, but with envy in his heart for Krishna. சிசுபாலனும் வந்து 24/7 அதில் கிருஷ்ண உணர்வில் தான் இருந்தான். ஆனால் மனசுக்குள்ளே வந்து பொறாமையோடு இருந்தான். Hiranyakashipu was totally Krishna consciousness, but with anger, hatred, he wanted to kill Vishnu. இரண்யகசிப்பும் கிருஷ்ண உணர்வில் தான் இருந்தார். அவர் வெறுப்பில் கிருஷ்ணரை கொல்றதுக்காக கோபத்தோடு இருந்தார். Ravana has hatred for Lord Ramchandra. ராவணாவும் வந்து ராமச்சந்திரன் வந்து வெறுப்பில் தான் வந்து கிருஷ்ண உணர்வில் இருந்தான். So demons are also Krishna consciousness, but their Krishna consciousness is characterized by negative emotions like fear, anger, hatred towards Krishna. அதே மாதிரி எதிரிகள் அவங்களும் வந்து அசுரர்களும் வந்து கிருஷ்ண உணர்வில் இருப்பாங்க. ஆனால் அது கிருஷ்ணர் மேலே பொறாமையில், கிருஷ்ணர் மேலே கோபத்தில், கிருஷ்ணரை வந்து வெறுப்பில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. There is no love for Krishna in their heart. அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே வந்து பாசமே, அன்பே கிடையாது. And whereas devotees Krishna consciousness is characterized by emotion of love. ஆனால் பக்தர்களுடைய கிருஷ்ண உணர்வு எப்படி இருக்கும்னா, அவங்க வச்சிருக்கிற கிருஷ்ண உணர்வு வந்து பாசத்தோடையும் அன்போடையும் இருக்கும். Emotion of love, affection, gratitude towards the Supreme Lord Krishna. கிருஷ்ணர் மேலே வந்து நன்றி உணர்வு இருக்கும், கிருஷ்ணர் மேலே வந்து அன்பு இருக்கும், கிருஷ்ணருக்கு வந்து மேலே வந்து பாசம் இருக்கும், ஒரு பற்று இருக்கும். Their prime goal is Haritoshanam, Samsiddhi Haritoshanam. Whatever they do it for the pleasure of the Lord. அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, நான் என்னென்னலாம் பண்ணுறனோ அது எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு சந்தோஷத்துக்காகத்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். They do so that Krishna should be pleased. So they are always engaged in the loving devotional service of the Lord. அவங்க எது பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து கிருஷ்ணர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க முழுமையாக வந்து கிருஷ்ண உணர்வுலேயே வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. So not like Kamsa, Shishupal, Jarasandha, Hiranyakashipu. ஆனால் வந்து சிசுபாலன் மாதிரியோ, கம்சன் மாதிரியோ, ஜராசந்தா மாதிரியோ அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. Although emotions are there, but it may not be constant sometime. ஆனால் பக்தர்களுக்கு வந்து அந்த மாதிரி பாசம் இருந்தாலும் அது வந்து தொடர்ச்சியாக ஒரு சில நேரம் இருக்காமல் இருக்கலாம். We may get distracted sometime, and whenever we remember Krishna only with a positive emotions, not with a negative emotions. நம்ம கிருஷ்ணரை எப்போலாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து ஒரு நேர்மறையான, ஒரு அனுகூலமான முறையில் தான் வந்து கிருஷ்ணரை நினைப்போம். So that is the main difference between the devotees and the devotees Krishna consciousness and the demons Krishna consciousness. இதுதான் வந்து பக்தர்கள் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறதுக்கும் ஒரு அசுரர்கள் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம். So the recommendation given by Krishna is that one is Krishna consciousness favorably with a positive emotion, not with a negative emotions. அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன அறிவுறுத்துறாரு அப்படின்னா, கிருஷ்ண உணர்வில் வந்து சாதகமான முறையில் வந்து இருக்கணும், சாதகமற்ற முறையில் இருக்கக்கூடாது. Therefore Krishna emphasizes on mad bhakto, become my devotee like Mother Yashoda, devotees like Gopas and Gopis, Sudama, Arjuna, Prahlad Maharaj. இதனால தான் வந்து கிருஷ்ணர் வந்து மத் பக்தோ, என்னுடைய பக்தனாகு, நீ வந்து பக்தனாகி சுதாமா மாதிரி, யசோதாமா மாதிரி, கோபியர்கள் மாதிரி, அர்ஜுனா மாதிரி, இந்த மாதிரி பக்தர்களாக மாறு அப்படின்னு சொல்கிறாரு. Not as Kamsa, Shishupal, Jarasandha, Ravana, Hiranyakashipu. ஆனால் வந்து நீ வந்து கம்சன் மாதிரியோ, ராவணன் மாதிரியோ, சிசுபாலன் மாதிரியோ, இரண்யகசிப்பு மாதிரியோ நீ வந்து பக்தனாகக்கூடாது, நீ வந்து செயல்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு.
So the purpose of life is to develop Krishna consciousness and to engage in loving devotional service of Supreme Lord. வாழ்வினுடைய நோக்கம் என்னன்னா கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கிட்டு ஒரு கிருஷ்ணருக்கு வந்து அன்பா வந்து சேவை பண்றது தான். But the point is that in this material world there is a profuse amount of disturbance, distraction, misery, suffering. ஆனால் இங்கே ஒரு துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா இந்த பௌதிகத்தில் இருக்கும்போது நிறைய இடைஞ்சல்கள், நிறைய துன்பங்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இருக்கும். Padam padam yat pibdam. There in every step there is a danger. ஒவ்வொரு அடியிலையும் வந்து ஆபத்து இருக்குது. So we need a shelter. We need a protection of the divine, of the lotus feet of Kṛṣṇa. அதனால் நம்மளுக்கு வந்து தஞ்சம் வேணும், அடைக்கலம் வேணும், நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும். And if one endeavor to take the shelter of Kṛṣṇa, he can easily cross over all these miseries of the material world. அதனால் ஒருத்தர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு அடைக்கலம் புக வந்து முயற்சி பண்ணார் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற எல்லா துன்பங்கள்லேருந்தும் அவர் விடுபட முடியும். So but in Bhagavad Gita, Kṛṣṇa says, ye yatha mam prabadante, as each living entity wants to approach Kṛṣṇa in whatever mood, the Kṛṣṇa reciprocate accordingly. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் சொல்கிறாரு, ஏதாமாம் பிரபத்தந்தே, நீ எந்த மனநிலையில் வந்து எந்த அளவுக்கு எப்படி நீ என்ன அணுகிறையோ அதே மாதிரி நான் வந்து உனக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. So whatever the state of mind as it is, Kṛṣṇa reciprocate. நம்ம எந்த மனநிலையில் வந்து கிருஷ்ணர் அணுகிறோமோ அந்த அதுக்கு கிருஷ்ணர் வந்து பிரதி பலன் கொடுப்பாரு, பரிவுபகாரம் பண்ணுவார். If somebody loves me, I reciprocate actively. ஒருத்தர் என்ன என் மேலே அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் அதிகமாக வந்து அன்பு செலுத்துவேன் அப்படின்றாரு. If somebody becomes my enemy, wants to be my enemy, I also reciprocate accordingly. ஒருத்தர் வந்து என் மேலே வந்து எதிரியாக செயல்படுறாரு அப்படின்னா நான் அவருக்கு தகுந்த மாதிரி அங்கே செயல்படுவேன். If somebody wants to deny Kṛṣṇa's existence, then Lord gives that same intelligence so that he can forget Kṛṣṇa. ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் மேலே வந்து இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தார்னா அந்த நம்பிக்கையை அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார். So whatever living entity wants Kṛṣṇa, fulfill that desire. ஒரு ஜீவனுக்கு வந்து என்னென்னலாம் ஆசை இருக்கோ எல்லா ஆசைகளையுமே வந்து கிருஷ்ணர் வந்து பூர்த்தி பண்ணுவார். So in the material world, the attachment, the greed is so strong that it is depriving the people from the most precious treasure of the human life. That is Kṛṣṇa conscious. இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு தேவையில்லாத பேராசை இருக்கிறதுனால வந்து அவங்கள வந்து கிருஷ்ண உணர்வில் வந்து விலகி போகிறதுக்கு இது பேராசை காரணமாக இருக்குது. So the purpose of human life is to understand our one's relationship with the Supreme Lord, that our very existence lies in connection with Kṛṣṇa. வாழ்வினுடைய நோக்கமே வந்து நம்ம வந்து கிருஷ்ண உணர்வில் இருக்கிறது தான், நம்மளுடைய இருப்பே வந்து கிருஷ்ணர் சார்ந்து தான் இருக்குது. And if we connect with Kṛṣṇa, then we will be in bliss. Otherwise we will be drowning in this ocean of materialness. நம்ம இருப்பை வந்து கிருஷ்ண உணர்வில் வந்து ஒரு தொடர்பு, கிருஷ்ணன் மேலே ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து வெற்றி அடையலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா இந்த கடலுங்கிற சம்சார சாகரத்தில் தான் நம்ம மூழ்கி போய் கிடப்போம். So there is a story that there was a king and he was a great devotee of the Supreme Lord. ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் வந்து ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் வந்து முழுமுதற் கடவுளுடைய ஒரு பக்தர். So pleased with his devotion, Kṛṣṇa gave his darshan to that king. அந்த பக்தர்களுடைய பக்தியை பார்த்து கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து தரிசனம் கொடுத்தார். And Kṛṣṇa asked that king, okay, you can ask one boon from me. அப்போ வந்து கிருஷ்ணர் சொன்னார், நீங்கள் என்கிட்ட ஏதாவது ஒரு வரம் கேட்கலாம் அப்படின்னு சொன்னார். The king was not selfish. He was a great devotee of the Lord. So the quality of a devotee is that par dukh dukhi. அந்த மன்னர் வந்து தூய பக்தராக இருந்ததுனால வந்து அவர் வந்து சுயநலமாக இல்லை, அவர் வந்து பக்தர்களுடைய குணநலமான பரதுக்கி அப்படிங்கிற நிலையில் இருந்தார். The king told that I have everything, but I am very much dissatisfied because of my citizens, the citizens of my kingdom, they are not Kṛṣṇa consciousness. அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து திருப்தியாக இருக்கிறேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா என்னுடைய குடிமக்கள் யாருமே வந்து சந்தோஷமாக இல்லை, பிரச்சனை நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னார். They have no taste for the devotion. So if you want to give me a boon, so I request you on your lotus feet that please give your darshan
to all the citizens of my kingdom. அதனால் நீங்கள் எனக்கு ஏதாவது நீங்கள் பண்ண நினச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற குடிமக்கள் எல்லாருக்குமே உங்களுடைய தரிசனத்தை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. The king said that by seeing you that this will change their life, they can become a devotee of you. அப்போ வந்து அந்த மன்னர் என்ன நினச்சாருன்னா உங்களை பார்க்குறது மூலம் வந்து எல்லாருமே வந்து உங்களுடைய பக்தராக மாறுவாங்க அப்படிங்கிற நினைப்பில் இந்த வரத்தை கேட்டார். But now the point is that one who is not qualified to have the darshan of the Lord, then how he can get the darshan of the Lord? ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா ஒருத்தருக்கு வந்து தகுதி இல்லாமல் இருந்தார் அப்படின்னா அவர் பகவான் தரிசனம் கொடுத்தாலும் எப்படி அவர் பகவானை பார்க்க முடியும்? The Lord said that they are not qualified to have my darshan because they don't have any devotion in their heart. பகவான் சொன்னார் என்னை பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு தகுதி இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட வந்து அந்த பக்திங்கிறது அவங்ககிட்ட இல்லை. And even if they saw me, nothing will going to change in their heart, in their life. அவங்க என்னை பார்த்தாலும் கூட வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து எதுவுமே வந்து மாறப்போகிறது இல்லை. There are, and we see there are enough number of example in the scriptures, like Hiranyakashipu saw Lord Nrsimhadev face to face. Ravana saw Lord Ramchandra face to face. Shishupal, Kamsa, Jarasan, they all saw Kṛṣṇa face to face, but nothing has changed. நம்ம வந்து நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். ராவணன் வந்து பகவானை வந்து நேரடியாக பார்த்தாரு, சிசுபாலனும் வந்து பகவானை நேரடியாக பார்த்தாரு, ரண்யகசிப்பும் நேரடியாக பகவானை பார்த்தான், கம்சனும் நேரடியாக கிருஷ்ணரை பார்த்தான். இப்படி பார்த்தாலும் அவங்க எந்த விதமான மாற்றங்களும் அவங்க அடையலை. So their feeling of hatred, envy didn't go away from their heart. அவங்களுடைய வெறுப்பு, அவங்களுடைய பகைமை, அந்த பொறாமை இது எதுவுமே போகலை. So the point is that darshan of the Lord is fruitful when our heart is ready to receive the Lord by devotion. இப்போ வந்து நம்ம பகவானுடைய தரிசனத்தை எப்போ பெற முடியும் அப்படின்னா நம்மளுடைய இதயம் வந்து முழுமையாக பக்குவமடைந்து தகுதியானால் மட்டும்தான் பார்க்க முடியும். But since he has asked a boon, so Kṛṣṇa said, okay, you are my pure devotee, so you can call, you can bring all the citizens. I will be standing on the hill tomorrow morning. I will be there, so you can bring all the citizens of your kingdom there. I will give them the darshan. மன்னர் வந்து கிருஷ்ணர் வந்து மன்னர்கிட்ட சொன்னார், சரி நீ இந்த வரங்கட்ட நான் வந்து உனக்கு தாரேன், நீ வந்து நாளை காலையில் வந்து எல்லா குடிமக்களையும் வந்து இங்கே கூட்டு வா, நான் மலை மேலே நிற்கிறேன், மலை மேலே நின்று எல்லாரும் என்னை தரிசனம் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னார். So the king made the announcement that tomorrow Kṛṣṇa will give us a special darshan. So please assemble near the gate of the city, and morning we will start our journey towards that hill which is there outside our city. அப்போ வந்து மன்னர் வந்து எல்லாருக்கும் ஒரு செய்தி அனுப்புனார், எல்லாருமே வந்து நாளைக்கு காலையில் இந்த கேட்டு பக்கத்தில் வந்துடுங்க, நம்ம எல்லாருமே வெளியே போய் பகவான் வந்து ஒரு மலை. Please don't go there. It is not our real wealth. Real wealth is that Kṛṣṇa will give us the special darshan. So we are going for that. Don't go there. அப்படி போகும்போது வந்து அங்கே பக்கத்தில் வந்து அந்த செம்பு கம்பிகள்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. அந்த செம்பு கம்பிகளை பார்த்து குடிமக்கள் என்ன பண்ணாங்க, அதை போய் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ சொன்னார் மன்னர், இது வந்து நம்மளுடைய உண்மையான வளம் இல்லை, நம்ம போக வேண்டியது கிருஷ்ணரை பார்க்குறது தான் போகிறோம், அதுதான் உண்மையான வளம் அப்படின்னு சொன்னார். So, but they didn't listen. So what happened? Then they started, so those who left, they started their journey to see Kṛṣṇa. But what happened? When they moved further, they found another big hill made of silver coin. அப்படி அவங்க வந்து அது மேலே ரொம்ப பற்றோடு இருந்ததுனால வந்து அவங்க அந்த இடத்துலையே விடப்பட்டாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து முன்னாடி போனாங்க. அப்படி முன்னாடி போகும்போது அங்கே வந்து வெள்ளி வயர் இருக்குது அங்கே. And now few of them, those who remained left, few of them, they lost their control and they rushed towards that silver coin hill and they started accumulating it. அந்த மலையில் வந்து வெள்ளி வயர் இருந்ததுனால அதில் வந்து நிறைய பேர் கவர்ச்சி அடைஞ்சி அந்த வெள்ளி வயர் எடுக்கிறதுல வந்து மும்முரமாகி அவங்க வந்து கிருஷ்ணரை பார்க்குற பாதையிலேருந்து விலகிட்டாங்க. And the king was shouting, don't be greedy, this is not the real wealth, so please come back, Kṛṣṇa is giving the special darshan, but nobody listens. மன்னர் வந்து சொன்னார், ரொம்ப பேராசையோடு இருக்காதீங்க, இது வந்து உண்மையான வளம் இல்லை, கிருஷ்ணர் தான் உண்மையான வளம், வாங்க போகாதீங்கன்னு சொன்னாலும் அவங்க எதுவுமே கேட்கல. So
what to do it. So those who left, they started their journey again. அந்த யாரெல்லாம் வந்து அதுலேருந்து விலகி போனாங்களோ அவங்கெல்லாம் வேறு வழியில் போய்கிட்டு இருக்கிறாங்க. So what happened that when they started their journey, they found another big hill, and this time it was made of gold coin. அப்படி இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணரை பார்க்கணுங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறவங்களில் அப்படி போய்கிட்டு இருக்கிற பாதையில் வந்து ஒரு பெரிய தங்க மலை மாதிரி இருந்துச்சு, தங்க நாணயங்கள் மலை மாதிரி ஒன்று இருந்துச்சு. Now everyone lost the control. They all ran towards the that gold coin hill, and they started accumulating it. And king was not able to do anything. He was calling, don't be greedy, don't be greedy, but nobody listens to the king. Now only the king and queen left over. அங்கிருந்த எல்லா மக்களும் இல்லை, நிறைய மக்கள் வந்து அந்த தங்க நாணய மலையை மாற்றி போய் அங்கே போய் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பவும் மன்னர் சொன்னார், போகாதீங்க போகாதீங்க, இது உண்மையான வளம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் யாருமே கேட்கல. So when the king and queen, they started their journey to have the darshan of the Lord. But now what happened, when they go further, they found another big hill made of precious jewelry, stones. அப்படி மீத இருக்கிறவங்களாம் வந்து கிருஷ்ணரை பார்க்க போய்கிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு அந்த பவளங்கள், அந்த வைடூரியம், இந்த மாதிரி அந்த எல்லா மணிகளும் இருக்கிற ஒரு இடம் இருந்துச்சு. And now this time queen left the control, and she ran towards it and started accumulating all the precious stones and jewelry. And king was shouting on queen. He was calling, but queen didn't able to listen. அப்போ வந்து அந்த மன்னரோட மனைவி இளவரசி அவங்க வந்து இந்த ஆபரணம், இந்த வைடூரியம், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து, மணிகள் எல்லாம் பார்த்து, இதை பார்த்து எப்படி அவங்க கவர்ச்சி அடையாமல் இருப்பாங்க, இதை பார்த்து அவங்க கவர்ச்சி அடைஞ்சி அந்த இளவரசியும் அதை போய் எடுக்க போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது மன்னர் மட்டும்தான் இருக்கார். So now the king was alone, and he started his journey, and seeing king coming alone, Kṛṣṇa was laughing. அப்போ வந்து அந்த மன்னர் மட்டும் கிருஷ்ணரை பார்க்க போகிறாரு. அது வர்றதை பார்த்து கிருஷ்ணர் வந்து சிரிக்கிறாரு. Kṛṣṇa told, that's why I told you that they are not ready to receive me, because their heart is not pure with devotion. They don't have any devotion towards me. அப்போ வந்து கிருஷ்ணர் சொன்னார், இந்த பார்த்தியா, நீ மட்டும்தான் என்கிட்ட வர, அவங்க எல்லாம் வந்து என்னை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, அவங்களுடைய இதயம் வந்து முழுமையாக தூய்மை அடையலை அப்படின்னு சொன்னார். So the attachment, the greed is so strong that it is depriving the people from the most precious treasure of our life. அவங்களுடைய இதயத்தில் வந்து பேராசை அதிகமாக இருக்கிறதுனால வந்து இந்த உயர்ந்த ஒரு பொருளான எண்ணெய் பார்க்கறதுலேருந்து அவங்க வந்து விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. The power of anarthas, kama, krodha, lobha, moho, they are stumbling block. காமம், பேராசை, பொறாமை, இதெல்லாம் வந்து ஒரு தடைகளாக இருக்குது. All the citizens, they started their journey to have the live darshan of Kṛṣṇa, but their greed for the wealth has taken away from Kṛṣṇa. எல்லாருமே வந்து கிருஷ்ணரை, எல்லா குடிமக்களும் வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு தான் அவங்க வந்து பயணித்தாங்க. ஆனால் அங்கே போகும்போது அவங்களுடைய பேராசை வந்து அவங்கள அந்த கிருஷ்ணரை பார்க்கறதுல இருந்து விலக்கி விட்டுருச்சு. And in this Kali Yuga, one can easily overcome with all these anartha by following the process which is recommended especially for the Kali Yuga. இந்த கலியுகத்தில் வந்து இந்த எல்லா விதமான அனர்த்தங்கள்லேருந்தும் நம்ம எளிமையாக வந்து விடுபடலாம். Shri Kṛṣṇa Sankirtanam. அது நாம சங்கீர்த்தனம், ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். Kirti means glories, and Kirtan means to glorify the Nam, Rupa, Guna, Leela, Dham of the Supreme Personality of Godhead Kṛṣṇa. கீர்த்தி அப்படின்னா நம்ம வந்து புகழ்றது, நம்ம கிருஷ்ணனுடைய நாம, ரூப, குணம், லீலைகள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து புகழணும். And then when we follow this, it will cleanse the heart. நம்ம இதை பண்ணும்போது நம்மளுடைய இதயம் வந்து தூய்மை அடையுது. Extinguish the blazing forest fire of the samsara. இந்த காட்டு தீ அப்படிங்கிற சம்சாரத்தை வந்து அணைக்குது. It gives us the highest fortune of our life. இது வந்து நம்மளுடைய உயர்ந்த அதிர்ஷ்டசாலியா மாத்துது. It gives us the highest auspiciousness to the jivas. இது வந்து ஜீவனுக்கு வந்து ஒரு உயர்ந்த மங்களகரத்தை உண்டு பண்ணுது. It gives us the real knowledge which directs one to Kṛṣṇa. இது வந்து கிருஷ்ணனுடைய நேரடியான சங்கத்தை பெறதுக்கு உதவுது. It gives the ocean of spiritual bliss which enables us once to taste the real nectar. இது வந்து ஒரு ஆன்மீக ஆனந்தத்தை, அந்த அமிர்தமோட இருக்கிற ஆன்மீக ஆனந்தத்தை வந்து சுவைக்கிறதுக்கு வழிவகுக்குது. So when the body is dirty, what we do it, we take bath. So body becomes dirty. What is the dirt on the body?
mud, our own sweating. So in so many ways our body becomes dirty. நம்ம உடம்பு வந்து அசுத்தமாக இருக்குது அப்படின்னா எப்படி அசுத்தமாக இருக்கும்? நம்மளுக்கு வேர்த்தா அசுத்தமாக இருக்கும், இல்லைன்னா மண் நம்ம உடம்பு மேலே இருந்துச்சுன்னா அசுத்தமாக இருக்கும், பல வழிகள் அசுத்தமாக இருக்கலாம். And when our body become dirty, we take bath in order to remove all the dust from the body. இந்த உடம்பு வந்து அசுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? குளிப்போம். So similarly, when our consciousness is dirty because of all this anartha, kam, unending kama, unending desire, unending attachment, unending greed, so when what to do? இந்த ஆனால் நம்ம வந்து காமம், ஒரு முடிவே இல்லாத காமத்துக்கோ, முடிவே இல்லாத பேராசைக்கோ, முடிவே இல்லாமல் இருக்கிற இந்த பொறாமை, கோபம், இதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம இருந்து தூய்மை அடைகிறது? So when we take bath in this Shri Kṛṣṇa Sankirtanam, then the soul will relish the bliss of Kṛṣṇa consciousness. நம்ம வந்து கிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு தண்ணியில் வந்து நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்து இந்த பேராசை, பொறாமை இதிலேருந்து நம்ம விடுபட்டு கிருஷ்ண உணர்வுக்கு வரலாம். And that is the only way. அது மட்டும்தான் ஒரே வழி in this Kali Yuga. இந்த கலியுகத்தில். Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. So we hear, Prabhuji, that all devotees, they are absorbed in service of Lord, and also we every day we sing prema bhakti jahan aite avidya vinasht jate. So in level of sadhaka, what is the prema bhakti? In level of sadhaka as a kanishta bhakta, so what is the prema bhakti for us? Which service and absorption or service in absorption or absorption in like following instruction? So what is the our level is prema bhakti? So we are sadhakas. So we are not perfectionists. That's why we are here in this material world. You translate this question in Tamil. கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வந்து சாதன பக்தி பண்ணுற நிலையில் இருக்கிறோம். அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம வந்து நம்ம சேவையிலேயே மூழ்கி இருக்கணுமா? அப்படி இல்லை அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் நம்ம வந்து முன்னேற முடியும்? So we are practitioners of sadhana bhakti. So the goal is Krishna consciousness. நம்ம வந்து சாதன பக்தி பண்ணுறோம், நம்மளுடைய குறிக்கோள் நோக்கம் வந்து கிருஷ்ண உணர்வு அடைகிறது. So suppose for example you wanted to go to Mumbai, so but just by thinking you can reach Mumbai. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் மும்பைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, அப்படி போகும்போது வெறுமனே நினைக்கிறது மூலம் நீங்கள் மும்பைக்கு போக முடியுமா? So you have to plan your journey. நீங்கள் வந்து உங்களுடைய பயணத்தை வந்து நிறைய வந்து பிளான் பண்ணணும். You will buy a ticket, okay, then whatever the train or the air, so you have to reach there, and then you have to board the train or the plane, and then you will go there. And still after reaching the Mumbai also, you have some particular destination where you want to go. அதே மாதிரி தான் நம்ம அந்த மும்பைக்கு போகணும் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கணும், அப்புறம் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் குறிப்பிட்ட டயத்துக்கு. அதுக்கப்புறம் மும்பைக்கு போனதுக்கப்புறமும் வந்து அங்கே போய் எங்கே இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சிருந்து பண்ணணும். So similarly, you have to do the sadhana to reach Mumbai. So similarly, for sadhakas, we have to whatever the instructions given by our acharyas, like chanting 16 rounds and following 4 regulative principles and read Bhagavatam, so that we have to follow it. அதே மாதிரி நம்ம மும்பைக்கு அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னம்னா அதுக்காக நம்ம பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம போக முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வந்து பிரேமா அப்படிங்கிற இலக்கு அடையணும் அப்படின்னம்னா அதுக்கு வந்து நம்ம பயிற்சி பண்ணணும். அதுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் நாமம் சொல்லணும், 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கணும், அப்புறம் டெய்லி பாகவதம் கிளாஸ் கேட்கணும். இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம இலக்கு அடைய முடியும். And along with that, you have to be very, very careful. You have to develop the quality. You have to meditate on the quality of humility. அதே நேரத்துலேயும் வந்து நம்ம வந்து அந்த பணிவு அப்படிங்கிற இதில் வந்து நம்ம தியானம் பண்ணணும். And if we see that
out of 8 verses of Chaitanya Mahaprabhu, he particularly mentioned this quality of humility. சைத்தன்ய மகாபுர சிஷ்டாஷ்டத்தில் வந்து குறிப்பாக வந்து இந்த பணிவு அப்படிங்கிற விஷயம் வந்து அங்கே வலியுறுத்தப்படுது. So humility means that we have to be humble in following Krishna consciousness, the instructions in Krishna consciousness. அந்த பணிவு அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பணிவு வந்து நம்ம கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணும்போது அந்த பணிவு அப்படிங்கிறது இருக்கணும். We should not think that we are, now I am better. நம்ம நினைக்கக்கூடாது, நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ அதனால் நான் வந்து சிறந்தவனாயிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. So whatever we do, we practice this humility and follow Krishna consciousness. அதனால் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை பணிவோட பயிற்சி பண்ணி கிருஷ்ண உணர்வில் இருக்கணும். So then there are different stages, and you yourself is the best judge that which stage you are in. நம்மளே வந்து நம்மளை பரிசோதித்து பார்க்கணும், நம்ம எந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு. Because this material world is a world of duplicity. இந்த பௌதிக உலகம் வந்து ஒரு ஏமாற்றுத்தனமானது. One is what we show ourselves to the public, and one face is that what we are inside. நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து ஒரு வெளிப்புறமாக வந்து ஒரு மாதிரி காட்டுவோம், ஆனால் உள்புறமாக ஒரு மாதிரி இருப்போம். So no doubt that we continues getting failed in following something like enviousness, humility. But you talk to yourself, pray to Krishna that this I am failed, I am failed, I am failed. Until and unless you judge yourself and then practice and focus on these qualities and practice then Krishna consciousness, it will be, means if you do that, then it will help you in progressing, in nourishing your bhakti. அதனால் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளே வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து நம்ம ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்தணும். நம்ம வந்து நான் வந்து இந்த பொறாமையோடு இருக்கிறேன், நான் இந்த கோபத்தோடு இருக்கிறேன், நான் இந்த மாதிரி அசுத்தங்கள் என்கிட்ட இருக்குது, என்னை வந்து தயவு செய்து என்னை இதுலேருந்து விடுபடுத்து அப்படின்னு நம்மளே கிருஷ்ணரோட வந்து நம்மளுடைய உணர்வை வந்து தெரிவிக்கும்போது அது வந்து நம்மளுடைய தப்பான எண்ணங்கள் எல்லாம் வந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். The more you progress, the more you get the bliss in the bhakti. நம்ம வந்து எந்த அளவுக்கு முன்னேறமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். That is why it is nirantar, it is going on and on, increasing, ever increasing, ever increase. There is no end, there is no shore of this bliss. அதனால் இந்த ஆனந்தத்துக்கு வந்து இந்த அளவு ஆனந்தம் கிடைச்சா முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. இதுக்கு முடிவே இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பயிற்சியை முறையாக பண்ணோம்னா ஆனந்தம் முடிவே இல்லாமல் கூடிக்கினே போய்கிட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா. Jai. Jai.